பத்மநாதா ஸ்ரீனிவாசா தங்களுடைய திவ்ய பாதத்திற்கு இந்த அத்தை குந்தமாதேவி நான் அடிபணிகின்றேன். நீ வந்து என் பகத்து போயிற இருந்தாலும் கடவுள் அல்லவா நீங்க இருந்தாலும் என் வேதனையெல்லாம் உன்னிடத்துல சொல்வதை விட வேற யாரிடத்துல நான் சொல்ல என்ன அர்த்தம் உனக்கு வேதனை கண்ணா கண்ணா தாரா புகழ் படைத்த
ஆகுது. மாயவா, என் பிள்ளைங்க பாண்டவர்கள் ஐவரும் அருகிலி பாஞ்சாலி 6 பேரும் நலமா இருக்காங்களா மாயவா? பாண்டவர் சுகமா இருக்காங்க. அதுவும் பாண்டவர் பெங்க இருக்காங்க தெரியுமா? விளாடராஜனுடைய குமார்த்தி ஆகிய உத்தரகுமார்த்தி உன் பேரப்பிள்ளையாகி அபிமன்னாவுக்கு திருமணத்தை செய்து தன் மகளுக்காக உபலாவண்யம் திருநாட்டை சீதனமா கொடுத்திருக்காங்க. இனி அந்த நாட்டில் போய் சொந்தமா உங்களுக்கு பூமி எது உபலாவணியும் திருநாட்டை சீதனமா கொடுத்துருக்கேன். அங்கிருந்து போய் நாட்டை கேளுங்கன்னு உபலாவணியத்துல பாண்டவர் குடியேறி சுகத்தோட இருக்காங்க. அப்படியா? கண்ணா மாயவா, அங்கிருந்து நாட்டை கேளுங்கன்னு சொல்லி நாட்டையே சீதனமா கொடுத்தாருன்னு சொல்றியே, அப்படி என்றால் பாண்டவருக்காக நாடு கேட்க வந்தார் அஸ்தாபுரம். அப்புறம் அஸ்தாபுரம் வந்தேன், இந்த சந்திச்சு அத்தை ஒரு 8 பாதுகாப்பு போலான்னு வந்தேன். பார்த்து நாள் ஆகல. இந்த 56 தேசத்துக்கு சரிபாதி நாட்டை பங்கிட்டு பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி துரியோதனன் சொல்லிட்டான். அப்படியா? என் பிள்ளைகள் இனிமே நாட்டிலே வாழ்வார்கள் அல்லவா? வாழ்வாங்க. மாயவா, நாட்டை கேட்டேன். ஆனா நாட்டை கேட்கும் போது துரியோதனுடைய பேச்சுவார்த்தை பார்த்தா நாடு மக்களுக்கு கொடுப்பதாக ஒன்னும் உத்தேசம் இல்லை. ஆனா பாரத போர் நிச்சயமா நடக்கும். பிள்ளைங்களுக்கும் அதுதான் பாரத போர் நடக்கும். யுத்தத்தில் ஜெயம் பெற்றவன் நாட்டை ஆளலாம். அதுதான் நடக்கும். என் பிள்ளைங்க சண்டை செய்துதான் இந்த நாட்டை ஆளணுமா? கண்ணா, இந்த பாவி துரியோதனன் இடத்துல நாடு கேட்டு சண்டை செய்து பாரத போர்களத்துல வெற்றி பெற்றாதான் நாடு நாட்டை ஆளலாம். சரி கண்ணா, எத்தனை துயரம் நாம என் பிள்ளைகளுக்கு வந்தாலும் நீ ஒரு துணை இருந்தா என் பிள்ளைகளை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. எப்பேற்பட்ட பாரத போர்களும் சண்டையாக இருந்தாலும் சரி, நீ ஒருவர் என் பிள்ளைகளுக்கு துணையா இருந்தா என் பிள்ளைங்க நிச்சயமா நாட்டை ஆண்டுடுவாங்க. கண்ணா மாயவா, என் பிள்ளைங்க பாண்டவர்கள் ஐவரும் பாரத போர்களத்தை வென்று நாடால நீதான் உறுதுணையா இருக்கணும். என்னால் ஆகாது. ஆனா உன்னால முடிஞ்சாலும் முடியலாம், என்னால் ஆகாது. ஆமா, ஒரு அத்தை இடத்துல விளையாடுவதற்கு நேரம் இல்லையா? நான் போய் என்ன சண்டையா செய்ய முடியும்? உன்னாலேயே ஆகாதுன்னு சொல்ற, ஆனா என்னால மட்டும் எப்படி கண்ணா முடியும்? ஆமா, பாரத போர் நடக்குது இல்ல? பாரத போர்ல உனக்கு பிள்ளைங்க எத்தனை? ஒரு அத்தை கிட்ட நானும் ஒரு பெரிய மனுஷி தனியா இருக்கிறேன். இந்த நேரத்துல வந்து உனக்கு பிள்ளைங்க எத்தனைன்னு கேக்குறீங்க, உனக்கு தெரியாதா? என் பிள்ளைங்க பாண்டவர்கள் 5 பேர் தான் சொல்லி எல்லா உலகமே தெரியுமே. இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறேன்? பாரத போர் நடக்குது இல்ல? நடந்து 5 பிள்ளை வேணுமா, ஒரு பிள்ளை வேணுமா? எடுத்த வார்த்தையே இப்படி சொல்றிய, நான் என்ன வார்த்தை சொல்லிட்டு இப்படி புதிர் போட்டு பேசுறிய? பாரத போர் நடந்தா 5 பிள்ளை வேண்டுமா, இல்ல ஒரு பிள்ளை வேண்டுமா? என்ன சொல்ற கண்ணா? என் பிள்ளைங்க பாண்டவர்கள் 5, தர்மன், வீமன், விஜயன், நகுலன், சகாதேவர் 5 பேர் என் பிள்ளைங்க. இந்த 5 பேரும் நலமா பாரத போர்களத்துல எந்த ஒரு விண்ணகமும் ஏற்படாம இருந்த அவர்களை காத்தருளினால் அதுவே எனக்கு போதும். ஒரு பிள்ளை வேண்டாமா? என்ன கண்ணா புதிர் போட்டு என்னிடத்துல பேசுறேன்? விளையாடுறேன். என் பிள்ளைங்க 5 பேரும் சுகமா இருந்தா அதுவே போதும் கண்ணா. அத்தை குந்தாதேவி மந்திராதேவி 6 பிள்ளை பெற்று ஏன் ஒரு பிள்ளையும் மறைக்கிறீங்க? என்ன மாயவா சொல்ற? தர்மன், வீமன், விஜயன் என் பிள்ளைங்க. தங்கை மந்திராதேவிக்கு நகுலன், சகாதேவன் 2, மொத்தம் 5 பிள்ளைகள் தான்.
6 பிள்ளைகள் என்று சொல்றீங்க கண்ணா. 6 பிள்ளைகள் 2 பேருக்கு மொத்தம். ஆமா. இல்லப்பா 5 பிள்ளைகள் தான். அத்தை நீ சிறுவயதில் தூர்வாசத்து கற்றாய் மந்திரம். ஆமா. அந்த மந்திர உபதேசத்தால நீ ஒரு பிள்ளையை பெற்று உனக்கு பிள்ளை மேல இருக்கிற ஞாபகமே இல்லாத பிள்ளை பாசமே இல்லாம அத்தைக்கு இழுச்சு இளனும் வரக்கூடாது என்று உனக்கு ஒரு தாய் அங்கத்துல பிறந்த பிள்ளையே பெத்த ஞாபகமே இல்லாத அன்னைக்கு மறக்கடிச்சவன் நான் தான். ஆமா இன்னைக்கு அது எனக்கு தேவைப்பட்டது, அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நல்லா யோஜனை பண்ணி போறோம். சோகத்தை நீக்கி சிறு வயசா இருக்கும்போது சோகத்தை நீக்கி ஞானத்தால் உண்டு பண்ணிப்பாரு, யோசித்து பாரு. நீ ஒரு பிள்ளை பெற்றது உண்டா இல்லையா? உன் சோகத்தை நீக்கி இருக்க. இந்த உலகத்திலே தாய் பாசத்திற்கு நிகரான ஒரு பாசம் எதுவுமே கிடையாது. இந்த பெத்த தாய் பிள்ளைய பெற்று அந்த ஞாபகமே இல்லாத செஞ்சுட்டு, ஆனா இப்ப எனக்கு நினைவூட்டினாயே. இவ்வளவு நாட்கள் இது தெரியாம இருந்த இப்ப எனக்கு நினைவூட்டி என்ன இப்படி வேதனைப்படுத்துகிறாயே. நீ சிறு வயசு அப்போ நீ பிள்ளை பெற்றுட்டு அப்பாவுக்கு சொல்லு. காலையில் கண் விழித்த உடனே கை குழந்தையோட ஊர் உலகம் என்ன சொல்லும்? கல்யாணம் ஆகாம கண்ணி கழியாம பிள்ளையை பெற்று விட்டாளேன்னு சொல்லி ஊர் உலகம் எல்லாம் எள்ளி நகையாடுவா, என்னை ஏலினும் பேசுவாங்க. அதனாலதான் அன்னைக்கு உனக்கும் பிள்ளை மேல பாசம் இருக்கக்கூடாது, பிள்ளைக்கு அம்மா மேல பாசம் இருக்கக்கூடாதுன்னு சோகத்தை ஊட்டி பிள்ளை பாசத்தை மறக்கடிச்சு இதனால தாய் வேறு பிள்ளையாக வேறாக பிரிக்கிறது நான் தான். அன்னைக்கு பெற்ற குழந்தை ஆசை என்போடு உதரத்தோடு உதரமா ரத்தத்தோடு ரத்தமா அந்த குழந்தையை எடுத்து தங்க பேலையில வைத்து ஆத்துல விட்டு, நீ எனக்கு பிறந்த புள்ள, நீ ஆகாத புள்ளையப்பா போடா ஆத்திலேன்னு சொல்லி ஒண்ணு ஆத்தில விட்டு அந்த புள்ளைய. ஆனா அது அன்றே அலையோடு அலைமோதி அது இறந்திருக்குமே கண்ணா. அதை இப்போது எனக்கு ஞாபகப்படுத்துறியே. அன்னைக்கு சிசுவது பண்ணிட்டியா? அன்னைக்கே அந்த குழந்தை நான் பெத்த புள்ளைய கொன்று விட்டேனே கண்ணா. நீ அன்னைக்கு ஆத்திரை விட்டு அந்த பிள்ளை உயிரோட இருக்கிறான். அன்று நான் குழந்தையை பெற்று குழந்தைய ஆத்திலே விட்டேன். அந்த குழந்தை உயிரோடு இருக்கு. உயிரோட அன்று ஆத்திலே விட்ட குழந்தை உயிரோடு இருக்கான்னு சொல்றிய மாயவா? யாருப்பா என் மகன்? இங்கேதான் இருக்கான். இதே அஸ்தினாபுரத்துல தான் இருக்கான். அஸ்தினாபுரத்திலயோ? இங்கேதான் இருக்கான். மாயவா, அஸ்தினாபுரத்தில் நான் யாரு? என்னுடைய மகன். அந்த குந்தி வயிற்றுல பிறந்த மகன் யாரு கண்ணா? உன் மகன் யார் தெரியுமா? அங்கு தேசத்தை ஆண்டு கொண்டு வரானே கொடை வள்ளல். அந்தேசி பரதேசி கட்டி குத்தி கவி பாடி சோங்குமா யார் வந்து கேட்டாலும் இங்காமல் வாரி வாரி வளர்ந்து கிடத்தால் அள்ளி கொடுப்பான். அவன் இருந்த காலமே அறியாது. கொடை வள்ளல் என்று மேதை படைத்த உன் வயிற்றிலே பிறந்த பிள்ளை கர்ணன் தான் உன்னுடைய பிள்ளை. தேசத்திலே வாழக்கூடிய கர்ணனாய மகன். இந்த குந்தி வயிற்றுல முந்தி பிறந்தவன் கர்ணனா? கர்ணா, கர்ணனை பார்க்கும்
சொல்லி பாண்டவர்களோடு என் மகன் கர்ணனை நான் சேர்த்து வாழ வைக்கிறேன். இப்பவே நான் போறேன். போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறியே, போற காரியம் விளங்குமா? என் பிள்ளை இவ்வளவு நாள் கழிச்சு என் பிள்ளை இருக்குது அப்படி என்று தெரிஞ்சு பாண்டவரோடு சேர்த்து வாழ வைக்கலான்னு சொல்லி போனா போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க. நியாயமா? எங்கன்னு என் பிள்ளைங்க பாண்டவரோடு சேர்த்து அங்கு தேசத்துல இருக்கக்கூடிய மகன் கர்ணனை அழைத்து வந்து வாழ வைக்கிறோம்பா. அப்படியா? ஆமா. வரமாட்டான். அவன் வரானா இல்லையே, நீ முதல்லயே சொல்லிட்டு வரமாட்டாங்க. வரமாட்டான். அவன் போய் சேர்ந்த இடம் சரியில்லை. எந்த இடம் தான் இருந்தாலும் பெத்த தாய் நான் சொன்னா கூட வரமாட்டானா? வரமாட்டான். பெத்த தாயா தான் யாராலும் வரமாட்டான். பிள்ளைகளோடு சேர்த்து வாழ வைக்கலாம்னு சொல்லிதான்பா. வரமாட்டான். ஏன்னா பார்க்க போறா உங்க 5 பிள்ளைகளும் கொள்றது அவன் தான். ஒரு உண்மையால் 5 பேர் வாழ்வது உறுதி. மாயவா, கர்ணனும் என் புள்ளதான், பாண்டவர்கள் 5 பேரும் என் பிள்ளைங்க தான். மாயவா, என் பிள்ளைங்க இந்த குந்தி வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க 6 பேரும் நல்லா இருக்கணும். 6 பேத்துக்கும் எந்த ஒரு இடையூறும் வராம நீதாப்பா காக்கணும். மாயவா, 10 தலையால அடிச்சு கேட்டேன். 5 பிள்ளை வேணுமா, 1 பிள்ளை வேணுமா, 5 பிள்ளை வேணுமா, 1 பிள்ளை வேணுமா கேட்டனா இல்லையா? கேட்டனா இல்லையா? என்ன சொன்னேன்? என் பிள்ளைங்க பாண்டவர் 5 பேரும் நல்லா இருக்கணும். நான் 1 பிள்ளை வேண்டாமான்னு உயரமா கேட்டனா இல்லையா? அதுக்குதான் இப்படி புதிர் போட்டு பேசுனியா? என்ன தவிர 5 பிள்ளை வேணுமோ 1 பிள்ளை வேணுமான்னு கேட்டனா இல்லையா? சரி, இப்பதான் என்ன என் பிள்ளைங்க தானே பாண்டவர்கள் ஆகணும். அதனால 6 பிள்ளைகளும் சுகமா இருக்கு. சரி, தாய் பார்த்து அழைச்சாலும் அழைக்கலாம். ஆனா பாரதப்பூர் 5 பேர் சாவது உறுதி. போய் சேர்ந்து கூட்டிட்டு வா. வந்தா அவங்க புண்ணியம், நான் சொல்ற புத்தி. அண்ணா, ஒரு பெத்த தாய் நான் கூப்பிட்டா என் மகன் வராத இருக்க மாட்டான். நிச்சயமா என் பிள்ளைகளோடு பாண்டவரோடு சேர்த்து வாழ வைப்பேன். கூப்பிடு. வந்தா 5ஓட 6ஆவது பொழைச்சிட்டு போட்டோம். வரலன்னா பார்க்க போடுறவங்க எத்தனை செய்வான். பாண்டவர் சாவது உறுதி. பாண்டவர் பொழைக்கணும் உன் கையால தான் இருக்குது. என்னக்கன்னா நான் செய்யணும். என்னதான் செய்யணும்? நீ போய் அங்கு தேசம் போ. அங்கு தேசம் சென்றா எத்தனையோ தாய்மார்கள் அவனுங்கிட்ட நான் பெத்த பிள்ளை நான் தான்டா உன்னை பெத்த தாயின்னு வருவாங்க. போனாங்க எத்தனையோ பேர் அவன் வைக்கக்கூடிய பரீட்சையில எல்லாம் பின் வாங்கிட்டாங்க. அவன் பரீட்சை நடத்துவான். இப்ப போனாலும் நீ பரீட்சை நடத்துவான். அந்த பரீட்சை நீ ஜெயிப்ப. தாய் பிள்ளைன்னு உறவு முறையானா அதற்கு பிறகு எதை கேட்டால் யார் கேட்டாலும் இல்லைங்க கொடுப்பான். அது தையால குணமுடையவன் கருணை. அதனால பெத்த அம்மா மகன் தான் அம்மா கிட்ட வர கேட்பான். பெத்த தாய் 2 வர கேட்கற கொடுக்குறியா கண்மணின்னு கேளு. மகன் சரி எல்லாமே வரணும்னு கேட்பான். கேட்ட பிறகு நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆனா உறவுமுறை ஆன பிறகு அவன் வளர்த்து கொண்டு வருகிறான். அச்சுவசேனங்கக்கூடிய ஆகாஸ்திரம். அன்று அடல் காண்டா வளர்த்த அர்ஜுன அக்னி தேவன் தகனம் செய்யும் போது அது என்ன பண்ணுது? தன் பிள்ளைகள்லாம் இருந்து கேச்சரி மார்க்கமா பறந்து இவனுக்கு பகை யார் என்று அதே உணர்ந்து அபயமன்னு போய் அங்கு தேசத்துல வந்தது. இதுக்கு அர்ஜுனனை பழி வாங்குவது. ஆமா, அதுக்கு அன்னைக்கு 1000 மூட்டை பால் ஊற்றி சர்ப்பத்தை கனையா வளர்த்து கொண்டு வர்றான். அர்ஜுனனை அவன் தப்பாம பாண்டவர் கொல்லும். சரி, அதனால் 2 வரத்தை கேளு. என்னன்னு கேட்பான். அதுக்கு மேல்
விகரமா சொல்லு. எப்பா நீ வர மறுக்கிற? பாரத போர் வந்தாலும் தர்மராஜன், வீமன், நகுலன், சகாதேவன் 5 பேரும் பள்ளியவே உத்தரத்துக்கு வாங்கிட்டு வந்தாலும் 4 பேருக்கு உயிரும் எந்த உத்தரவு ஒரு நாள் எந்த உத்தரவாதம் ஆகக்கூடாது, எந்த களமும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிக்க. அன்று அரங்கேற்று விழாவில் அது முதல் இது வந்து அவன் தான் ஜென்ம எதிரி. அவனை கொள்வதற்கு நாகாஸ்திரத்தை வளர்த்து கொண்டு வர்றான். அர்ஜுன் தானே அவனுக்கு ஜென்ம எதிரிப்பா. நீ வளர்த்தி கொண்டு வர நாகாஸ்திரம் அந்த அர்ஜுன மேல் தொடு. நான் சொல்லல, ஒரு கணைக்குமே மறுகணம் தொடங்க வேண்டாம் அப்படின்னு 2 வார்த்தையும் வாங்கிட்டு வந்தா அப்போ உறுதிய பாண்டவர் சாக மாட்டான்னு சொல்ல முடியும். சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. வாங்கிட்டு வந்தாலும் பாண்டவர் உறுதியா உயிர் குழப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எச்சலைக்கு மண்ணாங்கட்டி ஆதரவு, மண்ணாங்கட்டி ஆதரவு. அது மாதிரி காத்துக்கு படல் கட்டுற மாதிரி கட்டி பார்க்கலாம். அது சிவன் ஜெயில் எப்படி நடக்குது நடக்கட்டும். அப்படியா? இப்பொழுதே அங்க தேசம் போறேன். என் மகனிடத்துல சென்று நான் தான் தாய் என்று நிரூபிக்கிறேன். என் மகனை அழைத்து வரேன். என் பையன் எங்கவா? நிச்சயமா என் மகன் நான் பெத்த தாய் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டா நிச்சயம் வந்துருவான். நீ ஒரு ஆள் அங்க குறுக்க வராத இருந்தா போதும். நான் போறேன். கூட்டு போய் பையன் போயிட்டு நல்ல பிள்ளைங்க.